வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர்ஸ் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் அடுத்து ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸை செகண்ட் பார்ட்டாகவும் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நம்பர்ஸுங்கிற கான்செப்ட் இருக்குது. அதே போல் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, முடிவிலா தொடர், இது ரெண்டுமே பெருக்கு தொடர் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் சிறப்பு தொடர் இதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் நம்பர்ஸ். ஸோ நம்பர் அப்படிங்கிற கான்செப்டில் பேசிக்கான கொஸ்டின்ல இருந்து ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ வீடியோ ஒன் பை ஒன்னாக முழுசாக நீங்கள் கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதில் என்ன மாதிரி ஷார்ட்கட் கொஸ்டினை பொறுத்து நம்ம ஆன் த ஸ்பாட்டில் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்தும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு முழு எண்கள் W ஈக்குவல் டு ஹோல் நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க. 0 1 2 3 4 and so on அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வரைக்கும் இருக்குது. என்பன டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுவாக அவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை கவனிங்க. இப்போ மிகை முழு எண்கள் அப்படின்னா, மிகை முழு எண்கள் அப்படின்னாவே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு எந்த நம்பரோட இருக்கலாம். அதே போல் எண்ணும் எண்களை நம்ம என்ன சொல்லலாம்னா இயல் எண்களும் சொல்லலாம். நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணலாம். எண்ணும் எண்கள் இதுவும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஆல்மோஸ்ட் மிகை முழு எண்களும் நேச்சுரல் நம்பரும் 1 தான். ஓகே, புரிஞ்சா? அதே இது குறையற்ற முழு எண்கள் அப்படின்னா, குறையற்ற முழு எண்கள் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் அது குறையற்ற முழு எண்கள். அப்போ அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது என்ன? முழு எண்களும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, குறையற்ற முழு எண்களும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். அதுக்கடுத்து முழுக்கள் அப்படின்னா தெரிஞ்சுட்டோம். அப்படின்னா முழுக்கள்ங்கிறது இப்போ 0 நடுவில் இருந்து மைனஸ் டேமும் இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் ப்ளஸ் டேமும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் முழுக்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதை பற்றி கிளியராக தெரிஞ்சோம் அப்படின்னா நம்பர்ஸ்னால் என்னென்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்லாம் பாருங்கள். இன்னும் நம்ம ஒன்று வேணால் ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், 0வின் தலையிலின்னு கேட்டிருக்காங்க. 0க்கு தலையிலி கிடையாது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? உடனே இங்கே 10 மீட்டர் ஸ்கொயர் இருக்கனால ஸோ இங்கே ஸ்கொயர்டு, அது போல் இங்கேயும் நம்ம போட்டுக்கலாம். 100 மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடையாது. நல்லா கவனிங்க. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு 1 மீட்டர்னு வரணும். ஓகே, 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் தான் 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இங்கே 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் தான் அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது மாறும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ தான் 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவங்க கேட்டிருக்கிறது 10 மீட்டர் ஸ்கொயர் தானே. அப்போ இங்கே இருக்க ஒன்னோட ஒரு 0 சேர்த்துக்கணும்ல, இதுதான் 10 மீட்டர் ஸ்கொயர். அதே போல் இங்கே இருக்க அந்த 10,000தோடையும் ஒரு 0 சேர்த்துக்கணும். இதுதான் அந்த 10 மீட்டர் ஸ்கொயருக்கான ஆன்சர். அப்போ இங்கே ஒன்றுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் எத்தனை 0 இருக்குது? 5 0 இருக்கா? ஸோ 5 0 இருக்கிறது எங்கே? ஆப்ஷன் சி. இதான் ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் டி இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 0வை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதே போல் இப்போ அடுத்தது பாருங்கள். 100 என்ற எண்ணின் கணத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ பூஜ்ஜியங்கள் வச்சே கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அவசரப்பட்டு 100ல் எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்கனால அவசரப்பட்டு 2ன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ற கணத்தில் உள்ள கியூப் ஆஃப் 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் கியூப் அப்படின்னா 100ங்கிற நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணணுமா? ஓகே, 10 கியூப் 100 கியூப்னு இருக்குது. அது 100ங்கிற நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணணும். இப்போ எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள்? 2 4 6. அப்போ 6 இதான் பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது பாருங்கள். இவற்றில் எந்த விடை தவறானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிக்கணும். எந்த விடை தவறானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள். 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு
10 குவிண்டால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் 1000 கிலோகிராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்டு தான். 10 குவிண்டாலுங்கிறதும் கரெக்டு தான், அதே போல் 1000 கிலோவுங்கிறதும் கரெக்டு தான். அப்போ என்னங்க சார் நாங்கள் ஆன்சர் எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அவசரப்பட்டு ஆப்ஷன் சி எடுத்துடாதீங்க. என்ன அப்படின்னா, எது தவறானது அப்படி தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்போ தவறானது எதுவுமே இல்லை தானே. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், நம்ம ஆப்ஷன் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பிரைம் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தான். 1க்கும் 100க்கும் இடையே அமைந்துள்ள பகாயன்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது மொத்தம் 1லேருந்து 100 வரைக்கும் 25 பகாயன்கள் இருக்குது. ஸோ அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை பகாயன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதோட எண்ணிக்கையும் தெரிஞ்சுக்கணும். அதையும் அந்த 25ஐயும் அந்த நம்பரையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர் சீரீஸு, அதே போல் சிம்பிளிஃபிகேஷன், இது எல்லாத்துலேயுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப், இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ரைம் நம்பர் யூஸ் ஆகும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1லேருந்து 50க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை இருக்குது, அதே போல் 51லேருந்து 100 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏறு வரிசையில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு பின்ன வேல்யூவில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது 2 கேட்டகரிக்குமே நான் இப்போ சொல்லக்கூடிய ஷார்ட்கட் யூஸ் ஆகும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் தான். இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மொதல் நம்பரையும் அடுத்த பின்ன நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது எது பெருசு சிறுசுனா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6 1 4 4. இதில் எது சின்னது? 1/2, அதாவது 4 தானே சின்னது. 4 கீழே என்ன இருக்குது? 1/2. அப்போது 1/2 சின்னது, 3/4 இதில் பெருசு. நம்ம இதை வச்சு மட்டும் டிசைட் பண்ணிட முடியாது. இந்த 3/4ம் 5/8 எது பெருசு எது சிறுசு அப்படின்னு பார்க்கணும். இதே ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 24 5 20. அப்போது இந்த வேல்யூ தானே சின்னது. ஏறு வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னது, அதுக்கு அடுத்து சின்னது. இப்போ 1/2 நோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 5/8 தான் வரணும். அதுக்கு அடுத்தது தான் 3/4 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதவே என்ன இந்த ட்ரிக்கவே எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷியோவில் அப்ளை பண்ணலாம். இப்போ இதே நம்பரே பாருங்கள், 3/4ன்னு கொடுத்தாலும் சரி, 3:4ன்னு கொடுத்தாலும் சரி, அதே போல் 1/2ங்கிறத 1:2 கொடுத்தாலும் சரி, 5/8 5:8 தான். இப்போ இது 3லையும் ஏறு வரிசையில் எழுதுக, ரேஷியோவை ஏறு வரிசையில் எழுதுன்னு கேட்டாலும் சேம் இதவே நம்ம பின்ன வழியில் எழுதிட்டு சேம் ட்ரிக்கவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது 2 இடத்துலையுமே இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதே போல் 4 ஆப்ஷனில் மட்டும் ஏறு வரிசை எழுதுன்னு சொல்லிட்டு இதில் எது சின்ன பின்னம் பெரிய வேல்யூ அப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷனில் மட்டும் 4 ரேஷியோவோ 4 பின்னத்தையோ கொடுத்துருவாங்க. அங்கேயும் அந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி ஏறு வரிசை எழுதுறதுக்கு இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே F1ஓட வேல்யூ 1ன்னு F2ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டு அவங்க ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதில் F5ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் F5 n வேல்யூ 5 அப்படின்ட்டு இப்போ இங்கே 5 தானே கேட்டிருக்காங்க. 5 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்? F5ஓட வேல்யூ F5 - 1 என்ன 4ன்னு வரும், ப்ளஸ் F5 - 2 3ன்னு வரும். 5 3 அப்படின்னு F3 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காது F1 F2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, F3 கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேயே இதே ஜெனரல் ஈக்குவேஷனில் n = 3ன்னு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? F3ஓட வேல்யூ கிடச்சிரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. இப்போ நீங்கள் இதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே F5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 வேல்யூ தானே ஆட் பண்ணியிருக்காங்க, 4ஐயும் 3 தானே ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் F3 அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள 2ஐயும் 1ஐயும் தானே ஆட் பண்ணியிருப்பாங்க. 2 1 தானே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது 3 + 1 4. ஓகே, அப்போ F3ஓட வேல்யூ நம்ம 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ F4ஓட வேல்யூ என்ன வரும்? F3 + F2 தான் வரும். F3ஓட வேல்யூ 4, அதே போல் F2ஓட வேல்யூ 3 கூட்டினா 7 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை 2ஐயும் தான் நம்ம ஆட் பண்ணணும். F3ஐயும் F4ஐயும் தான் ஆட் பண்ணணும். அப்போ 4 + 7
11 கிடைக்கும். ஓகே, 4 + 7 11. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிபோனோசி தொடர், பிபோனோக்கின்னு மென்ஷன் பண்ணலாம், பிபோனோசி தொடர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு வேல்யூ கேட்பாங்க, இடையில உள்ள வேல்யூ என்ன கேட்பாங்க, அடுத்து வரக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு பிபோனோகி நம்பர் அப்படின்னா 1 1ன்னு ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது அடுத்தது, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது அடுத்தது, இந்த மாதிரி முன்னாடி இருக்க ரெண்டை ஆட் பண்ணி அடுத்தடுத்தது அப்படியே சீரீஸ் போயிட்டே தான் இருக்கும். இதுதான் பிபோனோசி நம்பர். ஓகேவா? இப்போ இதில் எந்த கேள்வி கேட்டாலுமே சரி, இப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க 2 வேலையை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன வரும்? 5 + 8 13. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதே போல் தான் இடையில எந்த மாதிரி வேல்யூ வேணால் கேட்கலாம், இல்லை அடுத்த உள்ளது கூட கேட்கலாம். ஈஸியாக முன்னாடி உள்ள 2 ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பகா காரணிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. பகா காரணிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பேஸில் இருக்க நம்பர் பகா நம்பரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 3 5 பகா நம்பர் தான், 2 7 பகா நம்பர் தான். ஆனால் 10 வந்து பகா நம்பர் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 10க்கு பதிலாக இதை நீங்கள் 5 × 2 இதை 2 மல்டிபிள் பண்ணால் 10 தானே கிடைக்கும். ஓகே, இதோட பவரில் 25 அப்படியே போட்டுருங்க. அப்போ 5ம் 2மே பகா நம்பர். இப்போது நம்ம செஞ்சு இதை நம்ம பண்ணிடணும். பகா காரணின்னு கேட்டாங்கன்னா பேஸில் இருக்க எல்லா நம்பருமே பகா நம்பரா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ அதோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இந்த 12 அப்படிங்கிறது 3ஓட பவர்லேயும் வரும். 3ங்கிற பகா நம்பர் தானே, அதுவும் வந்து ஆட் பண்ணிடலாம். அதே போல் 5ஓட பவர்லேயும் வரும், அப்பையும் ஒரு 12 வரும். ஓகே, அதாவது 3 பவர் 12, 5 பவர் 12. இதோட எண்ணிக்கை தானே கேட்குறாங்க. அப்போது 3 பவர் 12னா என்ன அர்த்தம்? 3ங்கிற நம்பர் 12 முறை வந்திருக்கு. அப்போ 3ங்கிற பகா நம்பர் 12 முறை வந்திருக்கு. அதனால தான் அந்த பவரில் இருக்க வேலையை ஆட் பண்ணுறோம். அதே போல் 10ங்கிறதும் 2ஓட பவரில் வரும். அப்போ +10. இன்னொரு 10 வரும் தானே, 7ங்கிறதுலையும் வரும். அப்போ 10 நோட் பண்ணிடலாம். அதே போல் இங்கே 10 பவர் 2 25 தான் நம்ம இப்படி பிரிச்சிட்டோம். அப்போது 25ங்கிறது 5ஓட பவர்லையும் வரும், ப்ளஸ் 2ஓட பவர்லையும் வரும். அப்போ 25. அப்போ இந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். 25 கூட்டினா 50 60 70 70 + 24 70 + 24 என்ன? 94. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே போல தான் இந்த மாதிரி பெரிய நம்பர் பவரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர் இருக்குது, அதோட பகா காரணிகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? பேஸில் இருக்க நம்பர் பகா நம்பரா? 2 பகா நம்பர் தான், 3 பகா நம்பர் தான், 5 பகா நம்பர் தான். அப்போ மேலே பவரில் இருக்க வேலையை ஆட் பண்ணால் போதும். 222 333 555. இப்போ லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ 2 + 3 5, 5 + 5 10. லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் 0 வரணும். ஆப்ஷனில் எதுவுமே 0 இல்லை, ஆப்ஷன் சியை தவிர. அப்போது ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும், ஆனால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நல்லா கவனிங்க. a + 2b = 100 என வருமாறு எத்தனை இயல் எண்கள் வரிசை ஜோடி உள்ளது? ஸோ எத்தனை ஜோடி உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏபிங்கிற நம்பர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ a + 2b = 100 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே 2 அப்படிங்கிற ஒரு நம்பர், b எந்த நம்பர் வந்திருக்கோ அதோட 2 மல்டிபிள் பண்ணணும். இதானே b என்ன நம்பர் இருக்கோ அதை 2 மல்டிபிள் பண்ணணும். இப்போ நீங்கள் bக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 2ன்னு கிடைக்கும். அதே போல் பிக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 4ன்னு கிடைக்கும். அதே போல் பிக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 6ன்னு கிடைக்கும். அப்போது நீங்கள் பிக்கு என்ன தான் சப்ஸ்டிட் வேல்யூ வந்து 1 2 3 எந்த சப்ஸ்டிட் பண்ணாலும் கிடைக்கூடிய வேல்யூ ஒரு ஈவன் நம்பர் தானே. 2 4 6 இந்த மாதிரி ஈவன் நம்பர் தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு ஈவன் நம்பர் வந்தால், ஓகேவா, இந்த இடத்துல ஈவன் நம்பர் இருந்தால் ஏவும் ஒரு ஈவன் நம்பர் தானே இருக்கணும். ஏவும் ஈவன் நம்பர் இருந்தால் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2bயோட வேல்யூ 2ன்னு இருந்துச்சுன்னா ஏ வந்து என்ன ஆகும்? 98ன்னு இருந்தால் தான் இதை 2ஐயும் கூட்டும்போது 100ன்னு வரும். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஏவும் ஈவன் நம்பர் தான். இப்போ இந்த கான்செப்டில் இருக்குது அப்படின்னாவே இந்த வேல்யூவோட ஜோடி என்னவா இருக்கணும்? இப்போ ஏவும் ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவனாக நம்பராக இருந்தால் பி வேல்யூ ஈவன் நம்பர்னே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா, ஈவன் நம்பர் வருதுன்னா 2bயோட வேல்யூ ஈவன் நம்பர் தானே.
2bயோட வேல்யூ ஈவன் நம்பர் தானே, அப்போ தானே என்ன ஆகும் கூட்டினா 100ன்னு கிடைக்கும். இப்போது ஏ வேல்யூலாம் நீங்கள் ஈவன் நம்பராக தான் எடுக்க முடியும். 2லேருந்து 2, 4, 6 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து 100 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஏவோட வேல்யூ. இப்போது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இப்போ 2, 4, 6 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மொத்தம் 50 நம்பர் இருக்குது. ஏன்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம எல்லா நம்பரையும் சேர்த்தோம் அப்படின்னா இடையில வரக்கூடிய 3, 5 இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 100 நம்பரு. ஆனால் நம்ம எடுத்துருக்கதே ரெட்டப்பட நம்பர் மட்டும் தானே எடுத்திருக்கோம். அப்போ 100ல் பாதி 50 தானே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 50 எண்கள் இருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை ஏக்கு நீங்கள் 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன வருது, a + 2b = 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கே நீங்கள் 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக இந்த வேல்யூக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் தான் கூடுதல் 100 வரும். அப்போ நம்ம இந்த 0ங்கிற கான்செப்டும் நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா, அப்போ இந்த ஏ வேல்யூ 100ங்கிற வேல்யூயும் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இதை ஒன்றை தவிர்த்து மீதி 2லேருந்து 98 வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ நம்ம ஒரு நம்பரை குறைச்சிட்டோமா, அப்போ 50லேருந்து ஒரு நம்பர் குறைச்சிருங்க 49. இதுதான் அதற்கான ஆன்சர். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்க? நல்லா தெளிவாக ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறதுல கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து ஈவன் நம்பரே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த கண்டிஷன் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா ஈவன் நம்பருக்கு வருமா, கடைசி அந்த 100வது ஏவோட வேல்யூ 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அங்கே வராது. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கான்செப்டில் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். 2 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் தொகை பெருக்கல் 4032 எனில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ மொதல் விஷயம் பாருங்கள், ஆப்ஷனில் அடுத்தடுத்த நம்பர் தான் இருக்குது. 61க்கு அப்புறம் 62 வந்திருக்கு, ஓகே. 64க்கு அப்புறம் 65, ஓகே. 63, 64, 62, 63, ஓகே. எல்லாமே அடுத்தடுத்த நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டு கரெக்டு. இப்போ 2ஐயும் பெருக்குனா நமக்கு 4032 வரணும். இப்போ யூனிட் டிஜிட்டை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 இது யூனிட் டிஜிட் 2 வரும். இங்கே 4 5 20 அப்படின்னு 0 தானே வருது. அப்போ 2 வரலை, அப்போ ஆப்ஷன் பி வராது. அதே போல் முன்னாங்க 12 இதை நம்ம 2ன்னு வருது. ஸோ இதை எடுத்துக்கலாம். அதே இது இங்கே 23 6ன்னு வருது. அப்போது இந்த ஆப்ஷன் டியும் வராது. அப்போ இதை 2ஐ பற்றி நம்ம யோசிக்காமல் ஏவும் சி மட்டும் நம்ம யோசிக்கலாம். இப்போது இங்கே 4032 வரணும் அப்படின்னா எந்த நம்பர், இப்போ நீங்கள் 61ஐயும் 62ஐயும் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். வந்தால் இந்த ஆப்ஷன், வரலைன்னா சி ஆப்ஷன், அவ்வளோதானே. 1 2 2 1 6 6 6 12க்கு 2. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் கூட்டினாலும் 2 8 82 தானே வருது. நம்மளுக்கு தேவை 4032 வரணும். லாஸ்ட்டில் 32 தானே வரணும். அப்போ இங்கே 82 வர்றதுனால இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லாதனால ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இவ்வளோ தூரம் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் 63 64 நான் மல்டிபிள் பண்ணிட்டு தான் ஆன்சர் நோட் பண்ணி அப்படின்ட்டு உட்காரக்கூடாது. ஓகேவா, அது டைம் வேஸ்ட்டு. நீங்கள் அவ்வளோதான், இது இந்த ஒரு இதிலே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதே போல் பெருக்குத்தொகை கான்செப்ட் மாதிரி கூட்டுத்தொகைங்கிறத சொல்லுவாங்க. 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் 87, அவற்றில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ 3 அடுத்தடுத்த எண்கள் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன, பெரிய எண் தானே. அப்போது ஒருவேளை ஆப்ஷன் ஏ 26 இருந்தால் அதுதான் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 3 நம்பர் நம்ம யோசிக்கணும். அப்போ எத்தனை வரும், 25 24, இதான் 3 நம்பர். ஓகே, ஸோ இதெல்லாம் கூட்டுனா நமக்கு 87 வரணும். யூனிட் டிஜிட்டை செக் பண்ணுங்கள். 6 6 + 5 11, 11 + 4 15 தான் வருது. அப்போ லாஸ்ட்டில் 5ன்னு முடியுதா, அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே போல் இப்போ 28 ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 27, ஏன்னா பெரிய நம்பர் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ரிவர்ஸில் நோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 8 + 5 15, 8 + 7 15, 15 + 6 21, 1 தானே வருது. அப்போது ஆப்ஷன் பியும் கிடையாது. இப்போ 29 எடுத்துக்கிறோம். அப்போ 29, இதுக்கு முன்னாடி 28, அதுக்கு முன்னாடி 27, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 8 17, 17 + அதாவது லாஸ்ட்டில் 7 + 7 14 தான் வருது. லாஸ்ட்டில் 4 தான் முடியுது. அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது. இது இப்போது இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பின்னாடி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். இதையும் இதே மாதிரி செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் மெத்தட் தான். பட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை மிக எண்களின் கூடுதல் 1284, அவற்றின் மிக சிறிய எண் என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்ணுங்கிறது இருக்கணும். அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கு என்ன, மிக சிறிய நம்பர் தானே. இப்போ நம்ம இதே போன கணக்கு பார்த்த மாதிரி தான். ஒருவேளை 320ங்கிறது மிக சிறிய எண்ணாக இருந்தால் அடுத்தடுத்த 4 எண்கள் கவனிக்கணும். அப்போ என்ன வரும், 322 தான், மறந்துடக்கூடாது, இரட்டைப்படை எண்ணு. ஓகேவா. அடுத்து 324, அதுக்கப்புறம் 326. யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணுங்க. இப்போது 6 + 4 10, 10 + 2 12 தான் வருது. ஓகேவா. ஆனால் இங்கே 1284 வரணும், 4 தானே வரணும். அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள். ஒருவேளை 318ங்கிறது இருந்துச்சுன்னா 320, 322, 324. இதை யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். 8 + 2 10, 10 + 4 14 வருது. அப்போது ஆப்ஷன் பி வந்து பாசிபிள். நீங்கள் இதை அவசரப்பட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணிட வேணாம், மற்றதையும் செக் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், 324 இருந்தால் அதுதான் சின்ன நம்பர். அப்போ 326, 328, 330. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 4 10, 10 + 8 18, 8ன்னு முடியுது. அப்போ ஆப்ஷன் சி வராது. அப்போ அதே போல் 326, 328, 330, அதே போல் 332. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 8 14, 14, இங்கே ரெண்டும் பார்த்தீங்கன்னா 16, 6ல் முடியுது. அப்போ இதுவும் வராது. ஒரே ஒன்று என்ன வருது, ஆப்ஷன் பி மட்டும்தான் வருது. இது அதற்கான சரியான ஆன்சர். ஸோ யூனிட் டிஜிட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறது மூலமாகவே அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா 49x² - 2xy + y² ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வர்க்க மூலம் காண்க, ஸ்கொயர் ரூட் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் 49ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ வெளியில் வரும்போது 7ன்னு வரும். அடுத்து இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெளியில் இருக்க இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு x² - 2x + y² வரும். இதுதான் வர்க்க மூலம். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது, ஆப்ஷனில் இல்லை. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ 7ங்கிற நம்பரை விட்டுட்டு மீதி இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல y இருக்குது. x - y ஹோல் ஸ்கொயர்டு இதே ஃபார்முலா தான், x² - 2xy + y². அப்போது இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம x - 1 x - y ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா. அப்போது ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சென்டென்ஸ் கான்செப்டில் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண பழகிட்டோம் அப்படின்னாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு எண்ணின் 5ல் 1 பங்கில் 3ன் 1 பங்கின் 4ன் 1 பங்கு 2 எண்ணில் அந்த எண் என்ன. இப்போ அந்த எண் என்னன்னு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் 5ல் 1 பங்கு சொன்னாங்கன்னா 5/1, 3ல் 1 பங்கு சொல்லிட்டாங்கன்னா அதே மல்டிபிளில் போட்டு 3ல் 1 அப்படின்னு நோட் பண்ணிடலாம். அடுத்து 4ல் 1 பங்கு அப்படின்னு சொன்னால் 4/1, இதோட மதிப்பு தான் 2. இந்த ஒரு சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த டிவைடில் இருக்க வேல்யூ எல்லாத்தையும் இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2ஓட மற்ற எல்லா நம்பரும் மல்டிபிள் ஆகும். 5, 3 × 4. இப்போ 2 10, 10 × 3 30, 30 × 4 120. அப்போது ஆப்ஷன் டி 120 அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்க, ஏன்னா சென்டென்ஸே கொஞ்சம் நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க, ஒரு எண்ணின் 2 மடங்குடன் 9ஐ கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு எண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னே எடுத்துக்குவோம். அதோட 2 மடங்குடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா 2x. அப்போ ஒரு எண்ணின் 2 மடங்குடன்னா 2x. அதோட என்ன பண்ணுறாங்க, 9ஐ கூட்டுறாங்க. அப்போ +9 நோட் பண்ணிடுறேன். வரக்கூடிய விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இதிலிருந்து வரக்கூடிய விடையை நம்ம ஒரு ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிடணும். இது மொத்தமாக கிடைச்ச வேல்யூ தான் மும்மடங்காக நம்ம மாற்றணும்.
ஓகே, மும்மடங்காக மாற்றப்பட்டால் கிடைக்கூடிய விட 75னா இந்த நம்பர் தான் ஈக்குவல் டு 75க்கு வரும். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அப்போது இந்த சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒரு எண்ணுங்கிறது எக்ஸ்னு வச்சுட்டோம், அதோட 2 மடங்கு அப்படின்னா அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம், அதை 9ஐ கூட்டுன்னு சொன்னனால +9 போட்டோம், வரக்கூடிய விடைன்னு மென்ஷன் பண்ணால இங்கே நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம போட்டுறணும். இந்த வேலையை தான் 3 மடங்காக மாற்றணும். இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு 3ங்கிற வேல்யூ இங்கே 75 அடிக்கலாமா? 1 3 3, இங்கே 2 3 6, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 3 5 15. அப்போது 2x + 9 இதோட வேல்யூ தான் 25. இதில் இருந்து 2xோட வேல்யூ என்ன வரும்? +9 இந்த சைடு போகும்போது -9 போகும். அப்போ 25ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 16. அப்போது 1 2 2 8 2 16, எக்ஸோட வேல்யூ 8. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. நீங்கள் கொஸ்டினை கவனிச்சிங்க அப்படின்னாவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பின்னத்தின் தொகுதியை 2ஆல் பெருக்கியும் பகுதியை 4ஆல் குறைத்தால் கிடைக்கப்பெறும் பின்னம் 10/3. ஆனால் அதே பின்னத்தின் தொகுதியுடன் 6ஐ கூட்டி பகுதியை 2 மடங்காக்கினால் கிடைக்கப்பெறும் பின்னம் 11/14 எனில் அந்த பின்னம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல ஒரு பின்னத்தை தானே இந்த மாற்றம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பின்னம் என்னன்னு தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்தே நீங்கள் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி இந்த பின்னம் வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இப்போது மொதல் விஷயம் கவனிங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு பின்னம் இருக்க போது அதில் தொகுதி அப்படின்னா மேலே நியூமரேட்டரா? ஸோ நியூமரேட்டர். ஓகேவா? கீழே பகுதி அப்படின்னா டினாமினேட்டர். இப்போ தொகுதியை 2ஆல் பெருக்கிறாங்க. ஓகே, என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை 2ஆல் பெருக்கணும். என்ன வேணால் இருக்கலாம். இப்போ பின்னத்தை x/yன்னே வச்சுக்குவாங்க. அந்த வேல்யூயை நம்ம 2ஆல் பெருக்கணும். பகுதியிலேருந்து 4 குறைக்கணும். அப்போ 4 குறைக்கணும் அப்படின்னா -4. ஓகேவா? குறைச்சா கிடைக்கக்கூடிய வேல்யூ 10/3ன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்போது 2ன்னு நம்ம மல்டிபிள் பண்ணணும். நம்மளுக்கு 10 கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 2ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கும்? 5ன்னு மல்டிபிள் பண்ணால் தானே. அப்போ இதிலே நம்மளுக்கு கிளியராக ஆன்சர் கிடச்சி ஆப்ஷன் பி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. கேள்வி தான் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தோணும். ஆப்ஷனை யோசித்தீங்க அப்படின்னாவே அழகாக நீங்கள் முதல் நம்பரை வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இதை நீங்கள் மாற்றி பாருங்கள். இப்போ 7ன்னு நம்பர் இருந்தால் தான் 7ல் 4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3ன்னு கிடைக்கும். வேலை முடிஞ்சுங்களா? மற்ற எதுவுமே நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. வேறு எதுவுமே அந்த 10/3ங்கிறது கிடைக்காது. புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன்லையும் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை வீடியோ முழுசாக நீங்கள் கவனிச்சுட்டு என்னெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கும் ஆன்சர் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ரெஃபர் பண்ணுறது பக்கத்தில் பேப்பர் அண்ட் பென் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ரஃப் நோட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எளிமையாக புரிகிற ஏதாவது ஒரு சம்மாவது நீங்கள் நோட் பண்ணி பழங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு மணி நேரம் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு சம்மாவது நீங்கள் கற்றுருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு தான் சந்தோஷம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதே நம்பர்ஸ் கான்செப்டில் இந்த மாதிரி குதிரை, வாத்து, பசு, கோழி இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் கேள்வி கேட்பாங்க. இதில் ஆக்சுவலாக மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ விலங்கினத்துக்கு எல்லா உயிரினத்துக்குமே தலை அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் கால்களோட எண்ணிக்கை மாறுபடும்ல. இப்போ வாத்து அப்படின்னா காலோட எண்ணிக்கை 2 தான். அதே இது குதிரைன்னு பார்த்தோம்னா கால்களோட எண்ணிக்கை 4. அப்போ அதை பொறுத்து நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ இங்கே கேள்வியை பாருங்கள். ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களின் எண்ணினால், பாதங்கள் அப்படின்னா கால், ஓகேவா? ஸோ எண்ணினால் 70 எனில் வாத்துகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, குதிரை அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வாத்து அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ குதிரையோட எண்ணிக்கை வாத்துகளோட எண்ணிக்கையை போல் 2 மடங்கு. ஸோ அப்போ அந்த சென்டென்ஸை ஈக்குவேஷனை மாற்றுறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே XY அப்படிங்கிறத கான்செப்ட் வச்சது தலை. ஓகேவா? ஸோ தலை அப்படிங்கிற கான்செப்டை வச்சோம். இப்போ அடுத்ததை பாருங்கள். வாத்து மற்றும் குதிரையின் மொத்த பாதங்களை எண்ணினால், அப்போது வாத்துக்கு இப்போ வாத்து ஒய்யும் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போது வாத்துக்கு 2 கால்கள் இருக்கும். ஓகே, அதனால் 2y நோட் பண்ணிடணும். ப்ளஸ் மொத்த பாதங்கள் தானே. குதிரையோட
பாதம். அப்போ குதிரைக்கு வந்து 4 பாதம் இருக்குது. அப்போ 4xன்னு வச்சுக்கணும். இதை ரெண்டையும் கூட்டினா நமக்கு 70 கிடைக்குது. இதுதான். இப்போ அவங்க வாத்தோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம எக்ஸையும் ஒய்யாக மாற்றிடணும். இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 2yனா 4 எக்ஸோட வேல்யூ என்ன? இப்போ இன்ட்டு 4 அப்படின்னா இன்ட்டு 4 8y தானே. ஸோ அப்போ 8y ப்ளஸ் 2y அப்படியே வச்சுருங்க ஈக்குவல் டு 70. இப்போ இதுலேருந்து என்ன வரும்? 10yயோட வேல்யூ 70 அப்படின்னா ஒரு ஒய்யோட வேல்யூ என்ன? ஒரு 7, இங்கே 5 70. அப்போது ஒய்யோட வேல்யூ 7. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சிம்பிளானதா, புரிஞ்சுங்களா? ஸோ இதே போல் தான் வேறு வேறு கண்டிஷனில் கொடுப்பாங்க, ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லைஃப்பில் நடக்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு மனிதன் முதல் நாளில் ரூபாய் 20 சம்பாதித்து அடுத்த நாள் ரூபாய் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் ரூபாய் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் ரூபாய் 15 செலவிடுகிறார். இவ்வாறே அவர் சேமிப்பை தொடர்கிறார் எனில் ரூபாய் 60 எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும்? இப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் முதல் நாளில் 20 ரூபா சம்பாதிக்கிறார். ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டேயில் அவர் 20 ரூபா சம்பாதிக்கிறாரு. அடுத்த நாளில் தான், அப்போ முதல் நாள் ஃபுல்லாக அவர் கையில் 20 ரூபா இருக்குது. அடுத்த நாளில் தான் அவர் 15 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ செகண்ட் டேயில் அவர் 15 ரூபா செலவு பண்ணார்னா இந்த 2 நாள் முடிவில் அவர் கையில் எவ்வளோ இருக்கும்? 5 ரூபா மட்டும்தானே இருக்கும். 20 ரூபா சம்பாதிச்சு அடுத்த நாளில் 5 ரூபா செலவு பண்ணுறாருனா 5 ரூபா தான் இருக்கும். அதாவது 2 நாள் முடிவில் அவர்கிட்ட 5 ரூபா தான் இருக்கும். இப்போ அவர்கிட்ட எவ்வளோ வரணும்? 60 வரணும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரே ஒரு இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் மொத்தத்துக்கு இப்போ 20 இன்ட்டு 12 60 அப்போ கிடைக்குது. அப்போ இதையும் வந்து நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். மொத்தத்துக்கு 24 22 இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிடக்கூடாது, நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொல்கிற சேஞ்சஸ் நல்லா கவனிங்க. இப்போது 5 இன்ட்டு 8ன்னு பாருங்கள். 5 இன்ட்டு 8 வேல்யூ என்ன? 40ன்னு இருக்கா? அதே போல் தான் வந்து இங்கேயும் அதே 8ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ 16 நாட்கள் முடிவில் அவர் கையில் 40 ரூபா இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சா? 16 நாட்கள் முடிவில், 16 டேஸ் முடிவில் அவர் கையில் 40 ரூபா இருக்கும். இப்போ 17ஆவது நாள் என்ன நடக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவர் மறுபடியும் 20 ரூபா சம்பாதிப்பார். 17ஆவது நாளில் 20 ரூபா சம்பாதிக்கும் போது அவர் கையில் 60 ரூபா வந்துடும். அப்போ அவர் கையில் 60 ரூபா வந்தது எத்தனாவது நாளில்? 17ஆவது நாளில். அவர் அடுத்து 18ஆவது நாளில் தான் அவர் 15 ரூபா செலவு பண்ணுவார். அப்போ 15 குறையும். 15 குறைஞ்சுன்னா நம்ம அந்த இடத்துல 50 45 நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் கையில் 17ஆவது நாள்லேயே 60 ரூபா வந்துருச்சுல, இதுதான் இதற்கான ஆன்சர். 17ஆவது நாளுங்கிறது தான் இதற்கான ஆன்சர். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா தெளிவாக யோசித்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு மேக்ஸுங்கிறது ஈஸியாக மாறும். நம்ம ஃபார்முலா தெரியணும் அப்படிங்கிறது இல்லை, கொஸ்டினை தெளிவாக லாஜிக்காக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அதே டயத்தில் இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு கரெக்ஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 30 மாம்பழங்களுக்கும் ஒரு நசுங்கிய மாம்பழம் உள்ளது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு 30 மாம்பழங்களையும் ஒரு நசுங்கிய மாம்பழம் இருக்குது. ஒவ்வொரு 4 நசுங்கிய மாம்பழங்களுக்கும் 3 விற்பனைக்கு உகந்ததல்ல. அப்போது ஒவ்வொரு 4 நசுங்கி இருந்தாலுமே கூட அதில் 3 தான் வேஸ்ட்டு, விற்பனைக்கு உகந்ததல்ல அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதிலேருந்து கூட 1 டேமேஜாக இருந்தாலுமே கூட விற்பனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ரைட். மற்றும் பெட்டியில் 12 நசுங்கிய மாம்பழங்கள் இருந்தால், பெட்டியில் உள்ள மாம்பழங்கள் எத்தனை? ஆக்சுவலாக வந்து இந்த 12 நசுங்கிய மாம்பழங்கள் இருந்தால் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக, நசுங்கிய அப்படிங்கிறதுக்கு பதிலாக 12 மாம்பழங்கள் உகந்ததல்ல, விற்பனைக்கு உகந்ததல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 12 விற்பனைக்கு உகந்ததல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள். இப்போ 4 நசுங்கிய மாம்பழங்களில் 3 விற்பனைக்கு உகந்ததல்ல அப்படின்னா மொத்தத்துக்கு 12 மாம்பழங்கள் விற்பனைக்கு உகந்ததல்ல. இப்போ நான் சொன்ன கரெக்ஷனை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 12 விற்பனைக்கு உகந்ததல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும்? 4. அதே 4ஆல் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மொத்தத்துக்கு எவ்வளோ நசுங்கிய மாம்பழம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். 16 நசுங்கிய மாம்பழம் இருக்குங்கிறத தெரிஞ்சிருமா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஸோ கரெக்டாக அந்த நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை இங்கே நீங்கள் லிங்க் பண்ணணும். 4 நசுங்கிய மாம்பழங்களில் 3,
3 உகந்ததல்ல அப்படிங்கிற லிங்கை யூஸ் பண்ணணும். இப்போது இது 16 நசுங்கிய மாம்பழம் மொத்தம் அந்த பெட்டியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த பாயிண்ட்டை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு 30 மாம்பழங்களில் ஒரு மாம்பழம் நசுங்கி இருக்கா? ஓகே, ஒரு மாம்பழம் நசுங்கி இருக்கா? அப்போ மொத்தத்துக்கு 16 மாம்பழம் நசுங்கி இருந்தால் எவ்வளவு மொத்தத்துக்கே மாம்பழம் இருக்கும்? இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாவே போதும் தானே. 16 × 30 நான் 1 தானே மேலே இருக்குது. அப்போ 16 × 30 என்ன வரும்? இப்போ 0 நோட் பண்ணிடுங்க. 3ஆலே மல்டிப்ளை பண்ணுங்க. 3008 பேலன்ஸ் 1, 1 3 3 3 + 1 4, 480 மாம்பழங்கள் இருக்குது மொத்தத்துக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அழகாக இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ரீசெண்டாக 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டது தான் மாம்பழ கணக்கு. நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி மாம்பழ கணக்கு தான். ஸோ இப்போயும் அதே போல் தான். ஒரு புத்திசாலி மனிதன். ஓகே, இந்த வார்த்தை தான் நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு புத்திசாலி, ஓகேவா? ஸோ நல்லா கவனிக்கணும். மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஸோ மொத்தம் 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. மூட்டைக்கு 30 மாம்பழம் தான் வைக்க முடியும், ஓகேவா? ரைட். இப்போ என்ன நடக்குது? எடுத்து சரியா, ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும்? இதான் கேள்வி. நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொரு டோல்கேட்லையும் என்ன பண்ணணும்? 3 மூட்டை கொண்டு போகிறோம் அப்படின்னா மூட்டைக்கு 1 மாம்பழம் கொடுக்கணும். ஓகே, அது என்ன ஃபைனாக கூட இருக்கணும் சொல்ல வேண்டியதான், லஞ்சமாக கூட கொடுக்கணும் கூட சொல்ல வேண்டியதான், இல்லை ஃபீஸாக கூட சொல்ல வேண்டியதான். ரைட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மொத்தம் 30 சுங்கச்சாவடியில் நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 30 சுங்கச்சாவடிகள். நீங்கள் எடுத்தோடனே 30 சுங்கச்சாவடினால அப்படியே இப்போ மொத்தத்துக்கு இங்கே எவ்வளோ இருக்கும்? 90 இருக்குமா? மொத்தத்துக்கு 90 மாம்பழம் இருக்கும். அப்போது 30 இன்ட்டு மொத்தம் 3 மாட்டுனா 1 இன்ட்டு 3ன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சும்மா ஆண்டியாக வந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு புத்திசாலி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மொத்தம் 90 இருக்கா? நல்லா கவனிங்க. ஒரு 10 சுங்கச்சாவடி 10 சுங்கச்சாவடி போகும்போது அந்த 10 சுங்கச்சாவடி போகும்போது அவங்கள்ட்ட 3 மூட்டை இருந்திருக்கும். அதனால் ஒரு மூட்டைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி 3 மூட்டைக்கு 3 மாம்பழம் தந்திருப்பார். இது சுங்கச்சாவடி. இது எவ்வளோ மாம்பழம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு 3 மூட்டைக்கா? அப்போ என்ன வரும்? 30 மாம்பழம் கொடுத்துருப்பாரா? 30 மாம்பழம் கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு மூட்டை காலியாக இருக்குமா? ஒரு மாம்பழத்தில் ஒரு மூட்டையிலே 30 தானே இருக்குது. அப்போ ஒரு மூட்டை காலியாக இருக்கும். அப்போ மீதி அவர்கிட்ட 2 மூட்டை தான் இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. அவர்கிட்ட மீதி 2 மூட்டை தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? இதில் ஒரு 30, இதில் ஒரு 30ன்ட்டு 60 இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ சுங்கச்சாவடி அடுத்து ஒரு 15 சுங்கச்சாவடி போகிறாரு. ஓகே, இப்போ இந்த 15 சுங்கச்சாவடிக்கிட்டையும் போகும்போதும் அவர்கிட்ட 2 மூட்டை தான் இருக்கும். அப்போ 2 மூட்டை இருக்கனால மூட்டைக்கு 1 அப்படிங்கிற விதம் 2 மூட்டைக்கு 2 மாம்பழம் தான் தந்திருப்பார். மொத்தத்துக்கு எவ்வளோ தந்திருப்பார்? அந்த 15 சுங்கச்சாவடிலையுமே 2 கொடுத்து 30 கொடுத்துருப்பார். ஓகேவா? 30 கொடுத்துருப்பாரு. அப்போயும் ஒரு மூட்டை காலியாக இருக்கும். மீதி ஒரே ஒரு மூட்டையில் அந்த 30 மாம்பழங்கிற மட்டும்தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் எத்தனை சுங்கச்சாவடி கடந்திருக்காரு? ஒருத்தனி 10, அடுத்து 15. இதிலே அவர் 25 சுங்கச்சாவடி போயிட்டார்ல. அப்போ மீதி அவர் எத்தனை சுங்கச்சாவடி தான் போவார்? மீதி 5 சுங்கச்சாவடி தான் இருக்கும். ஏன்னா மொத்தத்துக்கே 30 சுங்கச்சாவடி தானே. அப்போ மீதி 5 தான் இருக்கும். 5 அவர் போகும்போது அவர் கையில் ஒரே ஒரு மூட்டை இருந்தனால மூட்டைக்கு 1ன்ட்டு ஒரே ஒரு மாம்பழம் தான் கொடுத்துருப்பாரு. அப்போ மொத்தத்துக்கு 5 தான் கொடுத்துருப்பாரு. அப்போ 30 மாம்பழங்களில் 5 மட்டும் அவர் சுங்கச்சாவடி கொடுத்துருப்பாரு. மீதி அவர் கையில் 25 இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நம்ம ஒரு புத்திசாலி இப்படி தான் நம்ம மூட்டையில் உள்ள மாம்பழத்தை இப்படி தான் நம்ம சேவ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன்லையும் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ லேடிஸ்க்கு பிடிச்ச கொஸ்டின் தான். 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை ரூபாய் 1600. சார் என்னங்க சார் புடவை வந்தனா லேடிஸ்ன்னு சொல்கிறீங்க, சட்டை வந்துருக்கு, அப்போ உங்களுக்குலாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்க வேணாம். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை 1600. இதே ரூபாயில் ஒரு புடவை மற்றும் 6 சட்டை துணிகளை வாங்கலாம் எனில் 12 சட்டை துணிகள் மட்டும் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? புடவை அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, சட்டை அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம்? 2 புடவை தானே,
அப்போ 2x ப்ளஸ் 4y இதை சேர்ந்து எவ்வளோக்கு எடுக்கலாம்? மொத்தத்துக்கு 1600 எடுக்கலாம். ஓகேவா? அதே இதில் இதே ரூபாயில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதே ரூபாயில் ஒரு புடவை மற்றும் 6 சட்டை எடுக்கலாம். அப்போ 1x ப்ளஸ் 6 சட்டை இதோட வேல்யூ அதே 1600 தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சட்டை துணி அப்படின்னால சட்டை துணி நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்? ஒய்ன்னு தானே வச்சுருக்கோம். அப்போது ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போது மொதல் ஈக்குவேஷனை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 4 வரும். இங்கே 800 அப்படின்னு வருமா? அந்த ஈக்குவேஷன் இங்கே நோட் பண்ணுங்கள். 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 800. இப்போ எக்ஸ் இந்த 2 ஈக்குவேஷனை மொதல் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. இதை 2ஆவது கூட வச்சுக்கோங்க. ரெண்டையும் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸ் சேம் வேல்யூயாக இருக்குது. அப்போ சிம்பிள் மட்டும் மாற்றுங்க. இது ப்ளஸ் மைனஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் மைனஸ் ஆகும், இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது மைனஸ். அப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 6ல் 2 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 4 ஒய்யோட வேல்யூ. இப்போ 1600 800 போன்ஸ்னா பேலன்ஸ் 800. இதில் இருந்து ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 1 நாள் 4 இருந்தாங்க 8. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 200. அப்போ ஒரு சட்டையோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சட்டையோட வேல்யூ 200னா 12 சட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ 12 × 200 என்ன வரும்? 2 × 12 24 2400. அப்போ 12 சட்டையை எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 2400க்கு வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த கோணம் அப்படிங்கிற கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க. கோணம், மிகை நிரப்பு கோணம் அப்படின்ட்டு. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்ன பாருங்கள், ஒரு கோணம் மற்றும் மிகை நிரப்பு கோணம் 4:5 என்ற வீதத்தில் இருப்பின் அக்கோணம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் ஆப்ஷன் வச்சும் கண்டுபிடிக்கலாம், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, ஒரு கோணமும் ஒரு மிகை நிரப்பு கோணமும் ரெண்டோட கூடுதல் 180. ஸோ ஒரு கோணம் அதுக்கப்புறம் மிகை நிரப்பு கோணம் இதோட கூடுதல் எப்பவுமே என்ன இருக்கணும்? 180 டிகிரி இருக்கணும். நல்லா கவனிங்க. அடுத்த சம்முமே நீங்கள் அந்த கோணம் கான்செப்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ கோணம் மிக நிரப்பு கோணம் 180 டிகிரி வரணுமா? ஓகேவா? இப்போ இதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க? அதை ரெண்டோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ கோணத்தோடது 4x ப்ளஸ் மிக நிரப்பு கோணம் 5x, இதோட தான் 180. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 9x கிடைக்கும். 9xோட வேல்யூ தான் 180 டிகிரி. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 9 18 எக்ஸோட வேல்யூ 20 டிகிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸுங்கிறத கோணம் தான் கேள்வி கேட்டிருக்கனால அதுக்குரிய வேல்யூ 4x. அதில் அப்ளை பண்ணுங்கள். 4 × 20 80 டிகிரி. ஸோ 80 டிகிரி தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இதை நோட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ரேஷியோட மடங்கில் வந்துட்டு 4ஓட மடங்கில் 80 வரும் 40 வரும். ஆனால் 2 இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம இந்த இதை யோசித்தாகணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதே அடுத்த கொஸ்டினை கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கோணமானது அதன் நிரப்பு கோணத்தின் 1/5 சமம் எனில் அந்த கோணம் என்ன? சார் போன கணக்குக்கு இந்த கணக்கு என்னங்க சார் வித்தியாசம்? போன கணக்கில் ஒரு கோணமும் ஒரு மிகை நிரப்பு கோணமும் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு கோணமும் அதன் நிரப்பு கோணமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ மிகை நிரப்பு கோணம் வேற, நிரப்பு கோணம் வேற. இப்போது இங்கே எப்படி நம்ம 2 கோணத்தோட கூடுதல் 180 டிகிரின்னு பார்த்தோம், அதே போல் ஒரு கோணம் அதோட நிரப்பு கோணம் இந்த ரெண்டோட கூடுதல் 90 டிகிரி. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னாவே கன்ஃபியூஷன் இல்லாமல் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போது ஒரு கோணம் ப்ளஸ் அதோட நிரப்பு கோணம் இதோட கூடுதல் எவ்வளோ வரணும்? 90 டிகிரி வரணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த கோணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஆப்ஷனில் இருந்தே கூட இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது நல்லா கவனிங்க. கோணம் வேல்யூ இப்போ ஒருவேளை கோணம் ஆப்ஷனில் கோணம் தானே கேட்டிருக்காங்க. கோணம் வேல்யூ 15ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 15 டிகிரி நோட் பண்ணுவோம். ப்ளஸ் நிரப்பு கோணத்துக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரின்னு கிடைக்கும்? நிரப்பு கோணத்துக்கு 75 சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 15 + 75 தான் 90 டிகிரி. புரிஞ்சுக்கலாம்? ஸோ நான் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்மளாம் சப்ஸ்டிட் பண்ணுறது. 15ஓட எதை கூட்டுனா நம்மளுக்கு 90 வரும். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சதாக போதும்.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிரப்பு கோணத்தின் 1/5 சமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ என்ன ஆகும்? நிரப்பு கோணம் 75, இது 1/5 அப்படின்னா 5, அதாவது 1/5 தானே சொல்லுவாங்க. 5ல் 1 பங்கு அப்படிங்கிறதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கொடுத்துருக்க அந்த நம்ம சப்ஸ்டியூட் பண்ண இந்த 75ங்கிறத நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த கோணம் கிடைக்குதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம 15 எடுத்திருக்கோம். அதனால் இதை செக் பண்ணி பாருங்கள். ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2, 25னா 5 25, 15 டிகிரி கிடைக்குதா? அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்டு. அவங்க 1/5 சொல்லியிருக்காங்க, 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 15 கிடச்சிருது. ஓகேவா? இதே இது நீங்கள் மற்ற ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே கான்செப்ட் தான். ஒருவேளை கோணம், ஏன்னா ஆப்ஷனில் கோணம் தானே 30 டிகிரி இருந்துச்சுன்னா 30ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும், 60 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும். ஆனால் நம்ம நிரப்பு கோணத்தை 5ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த கோணம் கிடைக்கணும். ஆனால் கிடைக்குமா? இங்கே கிடைக்காது, 12 தான் வரும். அப்போ அந்த 30ங்கிறது தவறானது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஆப்ஷன் ஏ தான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி கரெக்டாக வருது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ இதே போல் நீங்கள் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோணம் நிரப்பு கோணம் இதோட கூடுதல் வந்து 180 தானே. அவங்க கோணம்ங்கிறதானே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆப்ஷன் ஏ 80 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பின்னா ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். அப்போ ஆப்ஷன் பி 100 தானே. இப்போ நீங்கள் 80 டிகிரியும் 100 டிகிரியும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4:5 கிடைக்குது. ஸோ அப்போது இதே போல் அந்த 80 டிகிரிங்கிறது கரெக்டு. இப்படியும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ரெண்டுமே அந்த கோணம் கான்செப்டில் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்ஐ, பிசி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும், நல்லா கவனிங்க. இப்போ 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது டபுள் டிஜிட் தானே, 2 டிஜிட் தானே. அப்போது 17லேருந்து ஆரம்பிக்கணும். வெறும் 7 மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியாது, ஏன்னா இது சிங்கிள் டிஜிட், அதனால் இதை சேர்க்கக்கூடாது. 17 தான் ஸ்டார்ட் பண்ணணும். 17, 27, 37, 47, 57, 67 இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன? 70ன்னு வைக்கணும். 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79 அவ்வளோ. அதுக்கு அடுத்தது 87, 97 இவ்வளவு தான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே 7ன்னு சேர்த்தோம்னா அது 3 டிஜிட்டாக மாறிடும். 107 சேர்த்தோம்னா அது 3 டிஜிட்டாக மாறிடும். இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 18 இருக்குது. இதில் என்ன ஒன்று அப்படின்னா, சார் 77 இங்கே 2 7 இருக்குல்ல சார், அப்போ 19ன்னு வராதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ஸோ இந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கவனிங்க. ஈரிலக்க இயலுங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது 77ங்கிறது தான் ஒரு டபுள் டிஜிட் நம்பர். இதே இது நீங்கள் 7 7ன்னு தனித்தனியாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது. அதனால் 19ன்னு வராது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த பைனரி நம்பர், டெசிமல் நம்பர், அதாவது கம்ப்யூட்டர் கான்செப்ட்லேயே வரும், ஆர் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்லேயே வரும். இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம 1111 அப்படின்னு நம்ம ரீட் பண்ணக்கூடாது. 1011 இப்படி தான் வந்து நம்ம ரீட் பண்ணணும். சிங்கிள் டிஜிட்டாக தான் நம்ம ரீட் பண்ணணும். இந்த பைனரி, டெசிமல் இந்த மாதிரி கான்செப்டில் வந்தது அப்படின்னா ஓகேவா. இந்த இரும குறியீட்டு எண்ணிற்கு இணையான தசம எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி டு டெசிமல் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நல்லா கவனிங்க. இப்போ இங்கே 1011 இருக்கா, நான் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடு, அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தான் போகணும். 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே டபுள் 1 டபுள் பண்ணால் 2, 2 டபுள் பண்ணால் 4, 4 டபுள் பண்ணால் 8. அப்போ எத்தனை வரைக்கும் அவங்க 101 அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம அப்படியே அடுத்தடுத்து டபுள் பண்ணிகிட்டே போகலாம். இன்கேஸ் அடுத்த 1 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 8 டபுள் பண்ணால் 16, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போது எந்த இடத்துல 0 வந்திருக்கோ அதை நீங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுங்க. எந்த இடத்துல 0 வந்திருக்கோ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி, அதாவது 4 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ மீதி இருக்கலாம் கூட்டுங்க. 8 + 2
10 10 + 1 11. அப்போது 11 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி கவனிங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ அழகாக இந்த பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதில் சம்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே நம்ம பார்த்த அந்த பைனரி கான்செப்ட்டு அதே ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியும் கூப்பிப்பாங்க. பிசிடி அப்படின்னா பைனரி கான்செப்ட், அது ஓகேவா? ஸோ பைனரி கான்செப்ட். அதே போல் இங்கே பேஸ் 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டெசிமல் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பைனரி, அதுக்கப்புறம் இது டெசிமல். இந்த 27 பேஸ் 10ங்கிறத பைனரியாக மாற்றுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை கவனிச்சிங்க அப்படின்னா 4 நாளாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போது 2 7 அப்படின்னு இருக்குல்ல, 2 7 தான் அவங்க 4 நாளாக பிரிச்சிருக்காங்க. இப்போது ஒருவேளை ஆப்ஷன் ஏவா இருந்தது அப்படின்னா அந்த முதல் நாளுங்கிறது 2ஓட வேல்யூ, அப்போ 0 0 1ன்னு போடுவீங்க. ரெண்டாவது வேல்யூ 0 1 0 1 நீங்கள் போடுவீங்க. இப்போது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 1லேருந்து ஆரம்பிக்கணும், அதை டபுள் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது அதை டபுள் பண்ணுங்கள், அதையும் டபுள் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதே கான்செப்ட்லேயே இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணலாம். நோட் பண்ணும்போது இப்போ 0ன்னு வர்றதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம், மீதி உள்ளதை நம்ம கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே 1 1ன்னு வந்த இடத்துல 2 + 1 3ன்னு வருது. அப்போ நம்மளுக்கு 2 தானே வரணும், அதனால இது வராது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம பார்த்துருந்தா அதே ட்ரிக்கு தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அதே போல் ஆப்ஷன் பி கவனிங்க. இப்போ 2 7ன்னு வரணும். முதல் ஒருத்தவனை 0 0 1 0, இது 2க்குரியது. அடுத்தது 0 1 1 1ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாமே டபுள்னா. இப்போ இங்கே 1லேருந்து ஆரம்பித்து 1 2 4 8, அதே போல் 1 2 4 8 நம்ம நோட் பண்ணுவோம். 0ன்னு வந்த இடம்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி உள்ளதை கூட்டுங்க. இப்போ இங்கே 2, ஸோ அப்போ 2 வந்திருக்கு. இங்கே 0 வந்திருக்கு 8, மற்றதெல்லாம் நீங்கள் கூட்டுங்க, நமக்கு 7ன்னு கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அழகாக எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் சூப்பராக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். எப்படி நம்மளுக்கு இந்த 9ஓட டிவிசிபிள் ரூல் வந்தால் கேன்சல் பண்ணுவோம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஈஸியாக சூப்பராக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு 2 கொஸ்டின். இப்போது லாக் கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரின்னு பாருங்கள். ஸோ 3 log x 5, அதாவது லாக் பேஸ் எக்ஸு 5 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 3 log பேஸ் எக்ஸ் 5 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 by 1 நான் சால்வ் பண்ண, நல்லா கவனிங்க. இப்போது இந்த லாகுக்கு முன்னாடி என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 5ங்கிறதுக்கு பவரில் நோட் பண்ணலாம். அதாவது log x 5^3 நோட் பண்ணலாம், = 1. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி log x 5^3ன்னு இருந்துச்சுன்னா, அதாவது வந்து இப்போ ஏற்கனவே எக்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பவர், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பவர்னு இருக்காது. அப்போ இந்த பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா அதை லாகுக்கு முன்னாடி மல்டிபிளாக கொண்டு வரலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ரூல்ஸு. இப்போ நான் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன்ல, எப்படி எழுதியிருக்கேன், log பேஸ் எக்ஸ் 5³ நான் நோட் பண்ணியிருக்கேன், = 1. இப்போது 5³ வேல்யூ என்ன, 125. அப்போ log x 125 = 1. இப்போ ஒரே சிம்பிளானது தான். இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ, அதே நம்பர் இங்கே இருந்தால் தான் அதோட மதிப்பு 1. அதாவது log 125 பவர் 125 இந்த மாதிரி இருந்தால் தான் அதோட மதிப்பு 1. இப்போது எக்ஸாம்பிள், இப்போ log பேஸ் 10 × 10ன்னு இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு 1. log பேஸ் 5 × 5ன்னு இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு 1. அப்போ இங்கே என்ன சேம் நம்பர் இருக்கோ அதே நம்பரை இங்கே இருந்தால் தான் அதோட மதிப்பு 1. இப்போ இங்கேயும் மதிப்பு 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும், இதே அந்த 125 தான் இருக்கணும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் 2024 கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஃபேக்டோரியல் கான்செப்ட் பாருங்கள். 2 factorial + 3 factorial + 4 factorial and so on +
22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் என்ன, இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒன்றாம் இலக்கம் என்ன, சார் எவ்வளோ இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது, அந்த அளவுக்கு யோசனையாக இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டோரியல்ங்கிறது எடுங்க. 2 ஃபேக்டோரியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நம்பர் வந்திருக்கோ அதுலேருந்து ரிவர்ஸில் 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போ 2 வந்துட்டுனா 2 × 1, அவ்வளோதான், ரிவர்ஸ் இதாக வரும், 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதே போல் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 × 2 × 1 என்ன ஆன்சர் வரும், அமைவு 2 6, 6 × 1 6, அவ்வளோதான். அதே போல் 4 ஃபேக்டர்ஸாக இதே மாதிரி நாங்கள் எத்தனை நோட் பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 4 ஃபேக்டர்னா 4 × 3 × 2 × 1, அதாவது இப்போ இது முன்னாடி உள்ளதான் நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு 6ன்னு ஆன்சர் கிடச்சி. இப்போ 6 நாங்க 24. ஓகே, அடுத்தது 5 ஃபேக்டோரியல் யோசிங்க. இப்போ தான் நீங்கள் கான்செப்டுக்கு வர போகிறீங்க, ஷார்ட்கட்டுக்கே வர போகிறீங்க. 5 × 4 × 3 × 2 × 1. இப்போ இது வரைக்கும் மல்டிபிள் பண்ணால 24, 24 × 5 120ன்னு கிடைக்குமா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள், இதுக்கு அடுத்தது எந்த நம்பர் வந்தாலும், இப்போது 6 ஃபேக்டோரியல் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட இதுக்கப்புறம் எந்த நம்பர் வந்தாலும் அது 120ஓட அதாவது லாஸ்ட்டில் 0ன்னு முடிஞ்ச நம்பரோட தானே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 6 × 120 என்ன வரும், லாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அங்கே 0ன்னு தான் வரும். ஆனால் 12க்கு 2 பேலன்ஸ் 1 720, அப்போ லாஸ்ட்டில் 0 தான் வரும். அதே போல தான் நீங்கள் 7 ஃபேக்டோரியல் அப் டு 22 ஃபேக்டோரியல், இங்கே 22 தானே கேட்டிருக்காங்க. ஸோ 22 ஃபேக்டோரியல் நீங்கள் வந்தாலுமே கூட லாஸ்ட்டில் 0 தான் முடியும். அவங்க கேட்டிருக்குது என்ன, யூனிட் டிஜிட் தானே, ஒன்றாம் இலக்கம் தானே. அப்போது நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாவே போதும், அல்லது இதை 3 மட்டும் ஆட் பண்ணாவே கூட போதும். 2 + 6 8, 8 + 24 இங்கே என்ன வரும், 8 + 4 12, 12க்கு 2, இந்த 2ங்கிறதான யூனிட் டிஜிட்டு. அப்போது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபேக்டோரியல்ங்கிற கான்செப்டை அழகாக இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா சம்ஸ்லுமே நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே நம்ம கொஸ்டினும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஏபி ஜிபி ஸ்பெஷல் சீரிஸ் எல்லாம் கலந்ததில் இப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ், இதை நம்ம 3 நம்ம பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலாஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு குயிக்காக நம்ம அது பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா டாப்பிக்குமே ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுக்குறதா என்னோட டார்கெட்டு. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்தது உங்களுக்கு பிடிஎஃப்லாம் கரெக்டான சம்ஸ் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு, ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா சம்ஸையும் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு நான் கொண்டு வருவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.